வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் லவர்ஸ். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஃபர்ஸ்ட் டைம் மட்டன் சமைக்கிறவங்க கூட ஈஸியாக சமைக்கிற மாதிரி ஒரு சிம்பிளான மட்டன் ஃப்ரை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க கம்மியான பொருட்களை யூஸ் பண்ணி ஒரு டேஸ்டியான மட்டன் ஃப்ரை ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு வாங்க இப்போ ப்ரிப்பரேஷனை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுப்பில் குக்கரை வச்சு அதில் 1/4 கிலோ அளவு மட்டனை க்ளீன் பண்ணி சேர்த்துக்கலாம். மட்டன் கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா ஆயில் எல்லாம் சேர்த்துட்டு இது கூடவே 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் மாட்டி 5 to 6 விசில் வச்சு கறியை நல்லா வேக வச்சு எடுத்துப்போம். குக்கர் ப்ரெஷர் நல்லா வெளியேறிடுச்சு. இதை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். கறி நல்லா வெந்திருக்கு, ஆனால் தண்ணி விட்டதால கறியில் தண்ணி நிறைய இருக்கு. இந்த தண்ணியை வத்து வைக்கிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் மட்டும் அடுப்பை ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்குவோம். உங்களுக்கு தண்ணி கம்மியாக இருந்தால் நீங்கள் கொதிக்க வைக்க வேண்டாம், இந்த ஸ்டெப்பை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க. பாருங்க, தண்ணி நல்லா வத்தி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிடுவோம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்து சூடு பண்ணிக்குவோம். ஆயில் சூடாக்கும் வேக வச்சு எடுத்த மட்டனை உள்ள சேர்த்துடலாம். மட்டன் சேர்த்தாச்சு. இதுல எக்ஸஸா இருக்க தண்ணி எல்லாம் வத்துற மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். மட்டன் பாதி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுல 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நாம இந்த மட்டன் ஃப்ரைக்கு எந்த தாளிப்புமே சேர்க்கல, பட்டை கிராம்பு சோம்புன்னு எதுவுமே சேர்க்கல. இந்த கரம் மசாலா சேர்க்கறதுல வாசனை சூப்பரா இருக்கும், டேஸ்டும் அருமையா இருக்கும். அதனாலதான் நம்ம ஆரம்பத்துல மிளகாய் தூள் மஞ்சள் தூள் சேர்க்கும் போதே நம்ம கரம் மசாலா சேர்க்காம இப்ப சேர்த்துக்கிறோம். மசாலா வாசம் போற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இதுல 2 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன், அதை இப்ப உள்ள சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி புதினா இலையும் சின்ன சின்ன சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான மட்டன் ஃப்ரை ரெடி. ரசம் சாதம் தயிர் சாதம் கூட சாப்பிட சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். செய்யறதுக்கு ஈஸியாக இருந்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மட்டன் சமைக்க தெரியாதவங்க கூட இந்த மெத்தடில் ஈஸியாக செஞ்சிடலாம், சிம்பிளாக இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இனி மட்டன் ஃப்ரை எப்போ பண்ணாலும் இப்படி தான் பண்ணுவீங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் நம்ம சேனல்ல தொடர்ந்து வர இருக்கு. அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா நம்ம கிச்சன் லவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானே ஆல்ல வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.